Hi friends, welcome to Relax Recipes. பசுனை அப்படின்னு சொன்னாலே அதோட டேஸ்ட்டு சத்துக்கள் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். மருத்துவ குணங்களும் எக்கச்சக்கமாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீட்லேயே தனி பசுனை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கடைகளில் நிறைய நெய் அவைலபிளாக இருக்குது. நல்ல வாசம் டேஸ்ட்டு எல்லாமே இருக்கிற நெய் இருக்குது. ஆனால் தனி பசுனை உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. நீங்கள் ஹோம்மேடாவோ இல்லை நம்ம வீட்லேயே செஞ்சுக்கிட்டால் தான் உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக நீங்கள் செஞ்சு வாங்கியில் கூட ஒரு 2-3 நாள் ஆனால் அந்த நெய் வந்து ஒரு மாதிரி மழுன்னு ஆகிடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான நெய் ஈஸியாக நம்ம பண்ணலாம். நம்ம பாலாடையிலேருந்து தான் நெய் தயார் பண்ண போகிறோம். இது 1 லிட்டர் அளவுக்கு பசும்பால் இருக்குது. இதை முதல்ல காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக காய்ச்சணும், வத்த காய்ச்சணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு 2 கொதி வர்ற மாதிரி நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பசும்பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோல் மில்க் மாதிரியோ பாக்கெட் பால் மாதிரியோ கட்டியாக இருக்காது. எருமைப்பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும், நல்லா கட்டியாக இருக்கும். பசும்பால் ஓரளவு தண்ணியாக தான் இருக்கும். இந்த மாதிரி 2 தடவை வந்து கொதி வந்தாக்கில் நம்ம அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். இதை ஒரு அரை மூடி போட்டு மூடி வச்சா சீக்கிரமாக ஆடை படிஞ்சிடும். பசும்பாலோட ஆடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் ஃபார்ம் ஆகும். வெளியில் இருந்தாலே இந்த மாதிரி லேசாக ஏடு படிஞ்சிடும். ஆனால் திக்காக இருக்காது. இந்த பாலை அப்படியே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதே ஆடை தான் கொஞ்சம் அந்த இதில் உள்ள கொழுப்பெல்லாம் சேர்ந்து நல்லா திக்காக இருக்கும். இதை அப்படியே எடுத்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ பாட்டிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இது கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. மீதி பாலை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த பால் ரொம்ப நல்லது, ஆடை எடுத்த பால். இது 1 மாதம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம என்றைக்கு வெண்ணெய் எடுக்க போகிறோம், நெய் காய்ச்ச போகிறோமோ அதுக்கு நாள் நைட்டு ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ் போல் வெளியில் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது ஃப்ரீசரில் இருந்ததுனால நல்லா உறைஞ்சி போய் இருக்கும். நம்ம ஒரு கத்தியோ வச்சு இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு குத்தையில் அடி வரைக்கும் போகணும். அந்த அளவுக்கு வந்து இலக்கி கொடுக்கணும். 4 மணி நேரம் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் நிறைய கூல் வாட்டர் வச்சுக்கோங்க. இல்லை நிறைய ஐஸ் க்யூப்ஸ் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து வெண்ணெய் எடுக்கையில் அது மிக்ஸி நார்மலாகவே சூடாகும். டக்குன்னு போட்டாலே உங்களுக்கு சூடாகும். இது குறைஞ்சது 10 நிமிஷம் அரைச்சா தான் உங்களுக்கு வெண்ணெய் ஃபார்ம் ஆகும். அப்போ எவ்வளோ சூடாகும் பாருங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக கூல் வாட்டர் இல்லை ஐஸ் கட்டி போட்டு தான் மிக்ஸியை வந்து நம்ம பீட் பண்ணோம். நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலாடையில் பாதி அளவு மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நிறைய தண்ணி சேர்த்து கடையில் தான் உங்களுக்கு வெண்ணெய் வரும். பாருங்கள், பாதி தான் சேர்த்துருக்கோம். பெரிய ஜார் நல்ல 3/4 அளவுக்கு நான் ஐஸ் வாட்டர் போடுறேன். ஐஸ் க்யூப்போடு சேர்த்து போடுறேன். கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப் உள்ளது இது ஏதாவது தான் யூஸ் பண்ணணும். இல்லை மிக்ஸியோட சூட்டில் அந்த வெண்ணெய் கரெக்டாக ஃபார்ம் ஆகாது. நார்மலாக நான் பீட்லாம் பண்ணலை. நார்மலாக நம்ம மிக்ஸியில் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி 1 ஸ்பீடில் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறேன். ஏன்னா உடனே வெண்ணெய் திரண்டு வராது. முதல்ல நம்ம மிக்ஸியில் அரைக்கல இந்த மாதிரி தயிர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் க்ரீம் மாதிரி வரும். எப்படி கட்டியான க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். திருப்பி நம்ம மிக்ஸியை ஓட்டணும். 10 நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க. குறைஞ்சது 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. வெண்ணெய் வந்துட்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு இப்படி கையால் நீங்கள் நகட்டி பார்த்தாலே தெரியும். மீதி இருக்கிறது பாருங்கள் எப்படி பச்சை தண்ணியாக இருக்குன்ட்டு. அதில் ஒரு சத்தம் இருக்காதுங்க. அவ்வளோவுமே வெண்ணெயாக திரண்டுட்டு இப்போ இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அதில் உள்ள தண்ணியை பிழிஞ்சு உருட்டி எடுக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு கூல் வாட்டரில் தான் நம்ம போட போகிறோம். எல்லாத்தையுமே இந்த கூல் வாட்டரில் தான் நம்ம போடணும். கண்டிப்பாக தண்ணியில் தான் போடணும். நார்மலாகவே நம்ம வெண்ணெய் எடுத்தால் தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். இதே மாதிரி மீதி இருந்த க்ரீமையும் அடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெண்ணெய் மொத்தத்தில் இந்த பாருங்கள் ஒரு 6 பால் அளவுக்கு வெண்ணெய் இருக்குது. இதை நம்ம எடுத்து போட்டிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே லைட்டாக இந்த மாதிரி கழுவிக்கணும். இதை வந்து குறைஞ்சது 3 தடவை ஐஸ் வாட்டரில் போட்டு கழுவணும். ஏன் இந்த மாதிரி கழுவுறோம் அப்படின்னா இதில் இருக்க அந்த கசடு அந்த ஸ்மெல் எல்லாம் போகணும். அப்படி போய் நம்ம நெய் காய்ச்சையில் தான் உங்களுக்கு நெய்யில் நிறைய கழிவு வராது, வாசமும் ஜாஸ்தியாக இருக்கும். நான் 2 தடவை கழுவிட்டேன். 3வது திரும்பவும் ஐஸ் வாட்டருக்குள்ளே தான் போடுறேன். தடவை கழுவையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி லைட்டாக கலர் மாறும், கொஞ்சமாக கலர் மாறும். கடைசியில் ஒரு 3வது தடவை கழுவையில் பார்த்தீங்கன்னா தண்ணி கலரே மாறாது. அதுதான் கரெக்டு. இந்த மாதிரி பால் மாதிரி வச்சே நீங்கள் வந்து லைட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த அளவுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நமக்கு தேவைப்படையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வெண்ணெய் காய்ச்ச போகிறதுனால நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஆழமாக இருக்கணும், அகலமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆழமாக இருக்கணும்.
ஏன்னா நமக்கு நெய் எவ்வளோ வந்தாலும் கொஞ்சமாக வந்தால் கூட நல்லா கொதிச்சு தான் நெய் ஃபார்ம் ஆகும். அதனால் கொஞ்சம் நல்லா ஆழமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். தீயை வந்து ரொம்ப கூட்டி வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம காய்ச்சலாம். முதல்ல இது எல்லாமே இலகி கொடுத்துரும் உங்களுக்கு. வெண்ணெய் ஃபுல்லாக உருகின பிறகு ஃபுல்லாக நுரையாக தான் இருக்கும். உங்களுக்கு அடியில் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்தளவுக்கு ஃபுல்லாக நுரையாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த நுரை வந்து தெளிய ஆரம்பிக்கும். நெய் அங்கங்கே தெரிய ஆரம்பிக்கும். இது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு இடையில் ஒரு 3-4 நிமிஷம் எடுத்துக்கும் அது. இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக லைட்டாக கிளறி காட்டுறேன். அடுத்த ஸ்டேஜில் அந்த நுரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடியில் உள்ள அந்த எல்லோ கலர் நெய் தெரிய ஆரம்பிக்கும். இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். நல்ல நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் ரீச் ஆனாக்கில் நமக்கு வந்து நெய்யை முறிச்சிடணும். இதுக்கு முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா 2 கல் உப்பு சேர்த்துக்க போகிறோம். 2 கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அல்லது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா நெய் முறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கல் உப்புக்கு பதிலாக நீங்கள் பொடி உப்பு கூட சேர்க்கலாம். நான் 2மே சேர்த்து ட்ரை பண்ணியிருக்கேங்க. நல்லா உங்களுக்கு வந்து அந்த நெய்யை வந்து ஆறின பிறகு ஒரு குறுன்னு இருக்கும் பாருங்கள். இந்த கல் உப்பு அல்லது பொடி உப்பு சேர்க்கையில் தான் அந்த மாதிரி ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும் நெய்யில். இந்த முருங்கைக்கீரை போடையில் நல்ல ஒரு வாசமும் கிடைக்கும். இந்த முருங்கைக்கீரையை சலசலப்பு அடங்கின உடனே தான் நெய் ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தங்க. முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நெய்யில் மொறுலாம் பொரியாது. உங்களுக்கு அந்த சலசலப்பு குறைஞ்ச உடனே நீங்கள் எடுத்துருங்க. வெளியில் வச்ச உடனே அது கிறிஸ்பி ஆகிடும். இப்போ இந்த கீரையை எடுத்துடலாம். எனக்கு கீரை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நிறைய போட்டிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எடுத்த உடனே நம்ம அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். அதுக்கு மேலே இருந்ததுன்னா நெய் முருக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஆறுனாக்கிலே இந்த மாதிரி ஆகிடும். லைட்டாக வெதுப்பாக ஆனாக்கில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் இந்த கீரையை போட்டு சாப்பிடுவோம். நான் பாருங்கள் காம்பு கூட நிறைய எடுக்கல, ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இதை வந்து ரைஸில் போட்டு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நெய் ஃபில்டர் பண்ணலையே அதோட கலர் பாருங்கள். நம்ம இதில் எந்த இதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்கலை. அவ்வளோ நல்ல கலர் இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து நிறைய வந்து அடியில் அந்த கழிவு கசடும் தங்காது. ஏன்னா நம்ம 2-3 தடவை கழுவிட்டு பண்ணுனா இந்த மாதிரி உங்களுக்கு கசடு அதிகமாக இருக்காது. மொத்தத்திலே 2 ஸ்பூன் தான் அந்த கசடு இருந்திருக்கும். இந்த பாத்திரத்தில் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நெய்யை ஆற வச்சுட்டு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம்மேடாக வாங்குகிறோம், நிறைய இடத்துல செஞ்சு வாங்குகிறோம், கடைகள்லேயே பசு நெய்ன்னு வாங்குகிறோம். அது பார்த்தீங்கன்னா 6 நாக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழுமழுன்னு இருக்கும். அந்த கரெக்டான அந்த ஸ்டேஜில் இருக்கவே இருக்காது. ஆனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கல அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வந்து ஒரு நாள் அன்றைக்கி மார்னிங் பண்ணி ஈவினிங் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்ல ஆனால் வந்து இன்னும் வந்து அது கட்டியே ஆகலை. இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் 2 நாள் கழித்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் எடுத்திருந்தேன் இல்லையா அந்த பாக்ஸுக்கு நெய் பார்த்தீங்கன்னா 300 ml நெய் இருந்தது. ஆனால் வெண்ணெயாக யூஸ் பண்ணையில் நிறைய வெண்ணெய் இருக்கும் உங்களுக்கு. நெய்யாக எடுக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வடிகட்டினது போக 300 ml இருந்தது. 2 நாள் வச்சிருக்கையிலேயே பாதி காலி ஆகிடுச்சு. ஊற்றியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வந்து மணலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபார்மில் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.